அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது உங்களிடம் 2017ஆம் ஆண்டு 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தெள்ளத் தெளிவாக விளக்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். 2017ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் 9-12க்கு அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. குரு சாதகமற்று இருப்பதால் பொதுவாக எடுக்கின்ற முயற்சிகளில், அதாவது சுபகாரிய முயற்சிகளில் ஆண்டின் தொடக்கத்தில் சில இடையூறுகளை எதிர்கொள்ள நேரிடும். உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ராகு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை சஞ்சரிப்பதால் உற்றார் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது, பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரித்தாலும் அந்த சனியானவர் உங்களுக்கு பார்த்தால் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 26 முதல் ஜூன் 21 வரை அதிசாரமாக 9ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும், பொதுவாக பார்த்தீங்கன்றால் குரு சஞ்சாரம், ராகு சஞ்சாரம் எல்லாம் சாதகமற்று இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டுக்கு வருகின்ற பொழுது, அதாவது ஆண்டின் செப்டம்பருக்கு பிறகு உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும். அக்டோபர் 26ஆம் தேதி அன்று முழுமையாக அஷ்டம சனி முடிந்து சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பதால் ஆண்டின் பிற்பாதியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் முழுமையாக மறைந்து சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது உண்டாகும். இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தால் ராகு கேது பயிற்சி ஏற்படுகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக ராகு பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கும், கேதுவானவர் 11ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்தும் என்பதனால் நீங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு பார்த்தால் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசினியர்களே, சுக்கிரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருவானவர் வலுவாக சஞ்சரிப்பதால் செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் கூடக்கூடிய ஒரு இனிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது இந்த ஆண்டின் தொடக்கத்திலே இருக்கும். குருவானவர் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ராகு கேது சாதகமற்று சஞ்சரிப்பதால் ஆண்டின் மத்தியமம் வரை, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை ராகுவானவர் 4ஆம் வீட்டிலும் கேதுவானவர் 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனியானவர் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் இந்த ஆண்டு பிரதான காலம் சஞ்சரிக்கிறார். இடைப்பட்ட நேரத்தில், அதாவது ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி 26 முதல் ஜூன் 21 வரை சுமார் 4 மாதங்கள் அதிசாரமாக உங்களுக்கு பார்த்தால் 8ஆம் வீட்டுக்கு செல்ல இருக்கிறார். அந்த 8ஆம் வீட்டுக்கு செல்ல இருக்கின்ற பொழுது பொதுவாக ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் மிக மிக சிறப்பு. 7இல் சஞ்சரிக்கக்கூடிய சனியானவர் முழுமையாக திருக்கணித சித்தாந்தப்படி அக்டோபர் 26ஆம் தேதி அன்று
8ஆம் வீட்டுக்கு மாறுதலாகிறார். 8ஆம் வீட்டுக்கு மாறுதலாகின்ற பொழுது உங்களுக்கு அஷ்டம சனியானது தொடங்கும். இந்த ஆண்டில் சனி சஞ்சாரமானது 7, 8 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதால் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் சற்று கவனத்தோடு இருப்பதும், இந்த ஆண்டில் உங்களுக்கு பார்த்தால் அந்த குரு சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நீங்கள் இந்த ஆண்டு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு எல்லாம் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகுவானவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமான சனியானவர் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் பிரதான காலங்கள் இந்த ஆண்டு சஞ்சரிக்கிறார். இது பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் சிறிது காலம் அதிசாரமாக 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதாவது உங்களுக்கு பார்த்தால் ஜனவரி 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை அதிசாரமாக 7ஆம் வீட்டிலும், அதன் பிறகு சிறிது காலம் 2 மாத காலங்கள் வக்கர கதியில் அதாவது 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஜூன் 21 வரை. இந்த அதிசாரமாக 7ஆம் வீட்டுக்கு செல்கின்ற காலங்கள் சிறிது சுமாரான காலமாகும். அந்த காலங்களில் பொதுவாக உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. ஆண்டுக்கோளான குரு பகவான் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஆண்டின் தொடக்கத்தில் சுபகாரியத்திற்கு சின்ன சின்ன தடங்கல்களை உண்டாக்கும் என்றாலும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் குருவானவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பாகும். இந்த ஆண்டில் ராகுவின் சஞ்சாரத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு உண்டாகும். செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தால் குருவானவர் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் பிற்பாதியில் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் ஆகஸ்ட் 18க்கு பிறகு ராகுவானவர் 2ஆம் வீட்டிலும் கேதுவானவர் 8ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறார்கள். இந்த சஞ்சாரத்தால் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, விநாயகர் வழிபாடு எல்லாம் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். கடக ராசினியர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையானது இருக்கும். இந்த ஆண்டு சற்று சோதனைகள் நிறைந்த ஆண்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் ராகுவானவர் 2ஆம் வீட்டிலும் கேதுவானவர் 8ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக ராகு ஜென்ம ராசியிலும் கேது 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறது. இந்த ஆண்டில் ஆண்டுக்கோளான குரு பகவானை பார்க்கின்ற பொழுது ஆண்டின் தொடக்கத்தில் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு பார்த்தால் குருவானவர் 3ஆம் வீட்டிலும், அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தால் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். ஆண்டுக்கோளான குரு பகவான், தனக்காரகன் குரு பகவான் சாதகமற்று சஞ்சரிப்பதால் பணப்புழக்கமானது சற்று நெருக்கடிகள் நிறைந்ததாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு இடையூறுகள் ஏற்படும். 2-8 1-7 ராகு கேது சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு பார்த்தால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் உண்டு. முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்களை விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. சனியானவர் 5ஆம் வீட்டிலும் சிறிது காலம் 6ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருப்பது ஓரளவுக்கு ஆறுதலை தரக்கூடிய அமைப்பாகும். ஜனவரி 21 முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை உங்களுக்கு பார்த்தால் சுமார் ஒரு 3 மாத காலங்கள் சனியானவர் 6ஆம் வீட்டில் அதிசாரமாக சஞ்சரிக்கிறார்.
ஏப்ரல் முதல் வாரம் முதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஜூன் 21 வரை 6ஆம் வீட்டில் வக்ரகதியிலும் அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தால் விருச்சிக ராசியிலும் சனியானவர் சஞ்சரிக்கிறார். முழுமையாக திருக்கணித சித்தாந்தப்படி 26/10/2017 தான் உங்களுக்கு பார்த்தால் சனியானவர் 6ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறார். பொதுவாக ஆண்டின் பிற்பாதியில் சனி சஞ்சாரமானது மாறுகின்ற பொழுது, சனியானவர் 6க்கு மாறுகின்ற பொழுது தொழில் வியாபார ரீதியாக நல்லதொரு பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேது சஞ்சாரமும் குரு சஞ்சாரமும் சாதகமற்று இருப்பதால் முடிந்தவரை அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, பெரிய முதலீடு கொண்ட செயல்களை செய்கின்ற பொழுது மற்றவர்கள் பேரில் முதலீடு செய்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதிலும், அதிகாரம் செய்வதிலும், மற்றவர்களிடம் வேலை வாங்குவதிலும் வல்லவராக இருப்பீர்கள். இந்த ஆண்டு உங்கள் ராசியாதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை பலமாக சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பிள்ளைகளால் கூட அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது இந்த ஆண்டில் உண்டு. ஜென்ம ராசியில் ராகு, 7இல் கேது என அதாவது ஆகஸ்ட் 18 வரை சஞ்சரிப்பிருப்பதால் முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்களை ஆண்டின் முற்பாதியில் அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக கேது 6ஆம் வீட்டிலும் ராகு லாபஸ்தானத்திலும் அதாவது 12ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறது. 6-12 ராகு கேது சஞ்சரிக்கின்ற பொழுது, அதாவது 1-7 சஞ்சரிக்கின்ற பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே பிரச்சனை, கூட்டாளிகளால் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அதாவது ஆண்டின் பிற்பாதியில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து சாதகமான பலன்கள் உண்டாகும். அடுத்து சனி சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது சனியானவர் 4ஆம் வீட்டில் அமையப்பெற்று உங்களுக்கு பிரதான காலம் இந்த ஆண்டு அர்த்தாசிரம சனி நடக்கிறது. சிறிது காலம் அதிசாரமாக 5ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அதாவது ஜனவரி 21 முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு வக்ரகதியில் ஜூன் 21ஆம் தேதி அன்று திருப்பியும் பார்த்தீங்கன்றால் 4ஆம் வீட்டுக்கே சனி வருகிறார். முழுமையாக சனியானவர் ஆகஸ்ட் மாதம் அதாவது அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அன்றுதான் முழுமையாக பயிற்சியாகி பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டிற்கு சனியானவர் பயிற்சி ஆகிறார். இந்த ஆண்டில் நீங்கள் இந்த ராகு கேது சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதாலும் சனி சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதாலும் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு நட்பு கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனியானவர் பிரதான காலம் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சிறிது காலம் அதிசாரமாக 4ஆம் வீட்டுக்கு சென்றாலும் மீண்டும் வக்ரகதியிலும் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அதாவது பார்த்தீங்கன்றால் ஜனவரி 26ஆம் தேதி அன்று சனியானவர் 4ஆம் வீட்டுக்கு சென்றாலும் ஏப்ரல் 10 தேதி வாக்கில் மீண்டும் 3ஆம் வீட்டுக்கு அதாவது வக்ரகதி பெற்று ஜூன் 21 முதல் மீண்டும் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆண்டில் கேதுவானவர் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதும், ஆகஸ்ட் 18க்கு பிறகு ராகுவானவர் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். குரு சஞ்சாரமானது சுமாராக இருப்பதால், குருவானவர் ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்க இருப்பதால் பொருளாதார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் குருவானவர் 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதனால் மங்களகரமான சுபகாரியங்களானது இந்த ஆண்டில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. ஆண்டின் பிற்பாதியில் அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குருவானவர் தனஸ்தானத்திற்கு செல்கின்ற பொழுது
பொருளாதார மேன்மைகள், மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு உண்டாகும். இந்த ஆண்டு பொறுத்தவரை பொதுவாக நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் தொழில் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல பதவி உயர்வுகளையும் அடையக்கூடிய யோகமானது இந்த ஆண்டு உண்டு. ஜென்ம ராசியில் குருவானவர் செப்டம்பர் மாதம் வரை சஞ்சரிக்க இருப்பதால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவராக இருப்பீர்கள். இந்த ஆண்டு பிரதான கிரக சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ஆகஸ்ட் 18 வரை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகுவானவர் சஞ்சரிப்புதான் நல்ல அமைப்பாகும். ஆண்டுக்கோளான குரு பகவான் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை விரயஸ்தானத்திலும் அதன் பிறகு ஜென்ம ராசியிலும் சஞ்சரிக்க இருக்கிறார். குருவானவர் 12 ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பண வரவில் சின்ன சின்ன தடங்கல்கள், தடைகள், சுபகாரிய தடங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் ஏற்படுகின்ற பொழுது, முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது தேவையற்ற தடங்கல்கள், இடையூறுகளை சந்திப்பீர்கள். பெரிய முதலீடு கொண்ட செயல்களை செய்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. 2இல் சஞ்சரிக்கக்கூடிய சனியானவர் ஜனவரி 26 முதல் ஏப்ரல் 10 தேதி வரை அதிசாரமாக 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது சற்று சாதகமான அமைப்பாகும். ஏப்ரல் 10 தேதிக்கு பிறகு ஜூன் 21 வரை 3ஆம் வீட்டில் வக்ரகதியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதன் பிறகு முழுமையாக, அதாவது ஜூன் 21க்கு பிறகு மீண்டும் திருப்பும் பார்த்தீங்கன்றால் 2ஆம் வீட்டில் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். மாறி மாறி சனி சஞ்சரிப்பதனால் முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது. அடுத்து பார்த்தீங்கன்றால் முழுமையாக அக்டோபர் 26 அன்று சனி பயிற்சியாகின்ற பொழுதுதான் முழுமையாக உங்களுக்கு 7.5 சனியானது முடிகிறது. உங்களுக்கு இந்த ஆண்டில் குரு சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் குரு பிரீதி தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால்தான் சாதகமான பலன்களை அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை தட்டி கேட்பதில் வல்லவராக இருப்பீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி நடைபெறுகிறது. 7.5 சனி நடைபெறுவதால் நெருக்கடிகள் அதிகப்படியாக இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குருவானவர் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் உங்களுக்கு பார்த்தால் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை சஞ்சரிப்பதால் ஆண்டின் தொடக்கத்தில், அதாவது முற்பாதியில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, தாராள தன வரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு பலமாக இருக்கிறது. தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கும். 7.5 சனி நடப்பதால் கடன் பிரச்சனைகள் சில இருந்தாலும் குரு சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு ஏற்படும். 4-10 சஞ்சரிக்கக்கூடிய கேது ராகு, அதாவது 4இல் கேது, 7இல் 10 இருக்கிற ராகு சஞ்சரிக்கிறது. 4-10 அதாவது கேதுவுக்கு 7ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது கொஞ்சம் அலைச்சல்களை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் ஆகஸ்ட் 18 ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக கேது 3ஆம் வீட்டிலும் ராகு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிருப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். 2017ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு 7.5 சனி நடைபெற்றாலும் குரு சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். இந்த ஆண்டில் சனி சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே,
குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையானது இயற்கையாகவே இருக்கும். பொதுநல பணிகள், ஆன்மீக பணியில் அதிக ஈடுபாடு கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டில் கிரக சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 7.5 சனியானது நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதி குருவானவர் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தொழில் வியாபார ரீதியாக நெருக்கடிகள் அதிகப்படியாக இருக்கும். உழைப்புக்கான பலன்களை அடைவதில் இடையூறுகள் இருக்கும். தேவையற்ற கடன் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அதிக முதலீடு கொண்ட செயல்களை எதையும் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது, குடும்பத்தில் மற்றவர்களுக்கு யாருக்கு நேரம் சரியாக இருக்கிறது என பார்த்து அவர்கள் பேரில் முதலீடு செய்து ஒரு செயல்களை செய்வது மிக மிக சிறப்பு. இந்த ஆண்டில் 3இல் கேது, 9இல் ராகுவானவர் ஆகஸ்ட் 18 வரை சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். அதன் பிறகு ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக கேது 2ஆம் வீட்டிலும் ராகு 8ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறது. 2-8இல் கேது ராகு சஞ்சரித்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன ஒற்றுமை குறைவானது ஆண்டின் பிற்பாதியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சனியின் சஞ்சாரத்தால் சனியானவர் ஆண்டின் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டிலும் ஜனவரி 26 முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை உங்களுக்கு பார்த்தால் ஜென்ம ராசியிலும் அதன் பிறகு வக்ரகதியில் சஞ்சரித்து பின்பு உங்களுக்கு பார்த்தால் ஜூன் 21 முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். முழுமையாக சனி பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்பட்டு, அதாவது 26/10/2017 ஏற்பட்டு ஜென்ம ராசிக்கு சனி பயிற்சி ஆவார். 12 ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதனால் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்வதெல்லாம் மிக மிக சிறப்பு. ஆண்டின் முற்பாதியில் பல்வேறு நெருக்கடிகளில் நீங்க சஞ்சரித்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மூலமாக ராசியாதிபதி குருவானவர் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். அந்த 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கின்ற பொழுது கடைசி 4 மாதங்கள், செப்டம்பர் 12 தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய 4 மாதங்கள், 3.5 மாத காலங்கள் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஒரு சுபகாரியங்கள் மேற்கொள்வது என்றாலும் அதனை ஆண்டின் பிற்பாதியில் மேற்கொள்வது, செப்டம்பருக்கு பிறகு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நீங்கள் இந்த ஆண்டு சனிக்கு பரிகாரமாக ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு எல்லாம் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை இயற்கையாகவே அடைவீர்கள். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவானவர் வலுவாக அமையப்பெற்று செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அமையப்பட்டிருப்பது அற்புதமான அமைப்பாகும். குருவானவர் ஜென்ம ராசியை பார்வை செய்வதால் பொருளாதார ரீதியாக மேன்மைகள், மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கும். கேதுவானவர் 2ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் ஆகஸ்ட் 18 வரை சஞ்சரிக்கிறது. அதன் பிறகு கேது ஜென்ம ராசியிலும் 7ஆம் வீட்டிலும் ஆகஸ்ட் 18க்கு பிறகு சஞ்சரிக்கிறது. 2-8-1-7 ராகு கேது சஞ்சரிக்க இருப்பது இந்த ஆண்டில் ஒரு சாதகமான அமைப்பு என கூற முடியாது. 2-8-1-7 ராகு கேது சஞ்சரித்தால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள், நெருங்கியவரிடம் கருத்து வேறுபாடுகள், கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள், குறிப்பாக கணவன் மனைவியிடையே கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சை குறைப்பது மிக மிக சிறப்பு. குருவின் சஞ்சாரத்தால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பதவிகள் எல்லாம் அடைவதற்கான யோகங்கள் உண்டு. ராசியாதிபதி சனியானவர் லாபஸ்தானத்தில் அமையப்பட்டிருப்பது, பிரதான காலம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். திருக்கணித சித்தாந்தப்படி ஜனவரி 26 முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை சுமார் 3 மாத காலங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிருப்பது சற்று நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இருந்தாலும் ராசியாதிபதி சனி என்பதனால பெரிய கெடுதிகளை ஏற்படுத்த மாட்டார். ஆண்டின் இறுதியில், அதாவது ஆகஸ்ட் 26 அன்று ஏற்படக்கூடிய முழுமையான சனி பயிற்சி மூலமாக திருக்கணித சித்தாந்தப்படி அக்டோபர் 26 அன்று சனி பயிற்சி ஏற்படுகிறது. அந்த சனி பயிற்சி ஏற்படுகின்ற போது உங்களுக்கு 7.5 சனியானது தொடங்கும். 7.5 சனி தொடங்கினாலும் மகர ராசிக்கு சனி அதிபதி என்பதனால
ஒன்றும் பெரிய கெடுதிகளை ஏற்படுத்த மாட்டார். இந்த ஆண்டில் ராகுக்கு அது சஞ்சாரமானது சாதகமற்று இருப்பதால் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கும்ப ராசினியர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பரந்த நோக்கோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்போடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டில் ஜென்ம ராசியில் கேது, 7 ராகுவானது ஆகஸ்ட் 18 வரை சஞ்சரிக்கிறது. அதன் பிறகு 6 ராகு, 12 கேது சஞ்சரிக்கிறது. இந்த ஆண்டில் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை திருக்கணித சித்தாந்தப்படி உங்களுக்கு பார்த்தால் குருவானவர் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரித்திருப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த ஆண்டில் சனியானவர் 10ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் அதிசாரமாக ஜனவரி 26 முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்திருப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். அதன் பிறகு ஆண்டின் இறுதியில் அக்டோபர் 26 முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்திருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். ஆண்டின் முற்பாதியில் உங்களுக்கு பார்த்தால், அதாவது செப்டம்பர் 12 வரை குருவானவர் அட்டமத்தில் சஞ்சரிப்பது பொருளாதாரியாக சற்று சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குருவானவர் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரித்திருப்பது பொருளாதாரியாக மேன்மைகளும் ஏற்றத்தையும் உன்னதமான பொருளாதாரியாக அனுகூலத்தையும் ஆண்டின் இறுதியில் மங்களகரமான சுபகாரியங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதாலும் குரு சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தால் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது கூட மிக மிக சிறப்பு. மீன ராசினியர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சிறந்த அறிவாளியாக இருப்பது மட்டுமில்லாமல் சிறந்த பேச்சாற்றல் திறமை கொண்டவராக இருப்பீர்கள். பேச்சு திறமையில் வல்லவராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானவர் ராசியாதிபதி சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் அமைய பெற்று ஜென்ம ராசியை பார்வை செய்வது அற்புதமான அமைப்பாகும். செப்டம்பர் 12 வரை சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 18 வரை ராகுவானவர் 6இல் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். ராகு 6இலும் குரு 7இலும் சஞ்சரிப்பதால் ஆண்டின் முற்பாதியில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான யோகமானது உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். சிலருக்கு சொந்த வீடு யோகம், வாகன யோகம் எல்லாம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் 9இல் சஞ்சரிக்கக்கூடிய சனியானவர் சிறிது காலம் 10ஆம் வீட்டுக்கு மாறுதலாகிறார். அதன் பிறகு முழுமையாக உங்களுக்கு பார்த்தால் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அன்றுதான் 10ஆம் வீட்டுக்கு மாறுதலாகிறார். சனியின் சஞ்சாரம் 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. தொழில் வியாபார விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றாலும் குருவின் சஞ்சாரமானது சாதகமாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு இந்த ஆண்டு உண்டாகும். கேதுவானவர் 12ஆம் வீட்டில் ஆண்டின் தொடக்கத்தில் சஞ்சரித்தாலும் ஆண்டின் பிற்பாதியில், அதாவது ஆகஸ்ட் 18க்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்திருப்பது அற்புதமான அமைப்பாகும். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை உங்களிடம் 12 ராசிகள் நேயர்களுக்கான 2017ஆம் ஆண்டுக்கான பலன்களை தெள்ள தெளிவாக விளக்கினேன். தொடர்ந்து ஜேவி தொலைக்காட்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி பாரங்கும் பரவட்டும் தமிழ்.